வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 7ஆம் தேதி புதன்கிழமை இந்த வீடியோவில் புதிதாக வாய்ப்புள்ள சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துருவோம். சென்செக்ஸ் 376 புள்ளி இறங்கி 85,963 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 71 புள்ளி இறங்கி 26,178 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி பேங்க் 74 புள்ளி அதிகரித்து 60,118 முடிஞ்சிருக்கு. நேற்று வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 107 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 1749 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு 50 புள்ளி இறங்கி 26,230 வர்த்தகமாயிட்டிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 12 பைசா அதிகரித்து 90 ரூபா 17 பைசாவாக இருக்குது. இந்திய பணம் அதிகரிச்சிருக்கு. அப்புறம் போனஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனத்தை பார்க்கலாம். பெஸ்ட் அக்ரோ லைஃப் லிமிடெட் 1:2 போனஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. எக்ஸ்டேட் 16ஆம் தேதி எக்ஸ்டேட்டு. அது ஒரு நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கணும், பார்த்துக்கோங்க. 1:2 போனஸ். ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிக்கக்கூடிய நிறுவனங்களை பார்க்கலாம். A1 லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 1:10 ரேஷியோவில், அதாவது ஒரு ஷேர் 10 ஷேராக பிரிக்க போகிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 1 ரூபாயாக மாறிடும். அதுக்கான எக்ஸ்டேட் 8ஆம் தேதி நாளைக்கு வச்சுருக்கிறவங்க கவனத்தில் வச்சுக்கோங்க. SKM எக் ப்ராடக்ட்டு அவங்க 2:1 ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டாக்கை 2 ஸ்டாக்காக பிரிக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயிலேருந்து 5 ரூபாயாக மாறிடும். அவங்க ரெக்கார்ட் டேட் மண்டே ஜனவரி 12ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. வச்சுருக்கிறவங்க பயன்படுத்திக்கங்க. கோடாக் மஹிந்திரா பேங்க் ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. 1:5 ஒரு ஸ்டாக் வச்சுருந்தா 5 ஸ்டாக் புதிய ஸ்டாக்காக பிரித்து கொடுத்துருவாங்க. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயிலேருந்து 1 ரூபாயாக மாறிடும். எக்ஸ்டேட் ஜனவரி 14 எக்ஸ்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க. அஜ்மீரா ரியாலிட்டி இன்ஃப்ரா அவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் 5 ஷேராக பிரித்து கொடுக்குறாங்க. 10 ரூபாயில் இருக்க ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாக மாறிடும். எக்ஸ்டேட்டு ஜனவரி 15ஆம் தேதி. நீங்கள் ஜனவரி 14ஆம் தேதி நீங்கள் உங்கள் டிமேட்டில் ஸ்டாக் இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுக்கு. அஜ்மீரா ரியாலிட்டி. பெஸ்ட் அக்ரோ லைஃப் நம்ம ஏற்கனவே போனஸ் கொடுக்குறதா பார்த்துருந்தோம். 1:2 போனஸ் கொடுக்குறதா இருந்தாங்க. இப்போ ஸ்டாக் ஸ்ப்ளிட்டும் அவங்க கொடுக்குறாங்க. அதாவது 10:1 விகிதத்தில் ஸ்டாக் ஸ்ப்ளிட் கொடுக்குறாங்க. ஜனவரி 16ஆம் தேதி எக்ஸ்டேட்டு. வச்சுருக்கவங்க கவனத்தில் வச்சுக்கோங்க. போனஸும் கொடுக்குறாங்க, ஸ்டாக் ஸ்ப்ளிட்டும் கொடுக்குறாங்க. போனஸ் 1:2, ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஒரு ஸ்டாக் 10 ஸ்டாக்காக பிரிக்கிறாங்க. அதில் அது 2 தான் அவங்க பண்ணுறாங்க, கார்ப்பரேட் ஆக்ஷன். நீங்கள் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுறதை பார்க்கலாம். வீரம் சுவான் ரைட்ஸ் இஷ்யூ அறிவிச்சிருக்கிறாங்க. ரேஷியோ 1:2. 2 ஸ்டாக்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் புதுசாக ஒரு ரைட்ஸ் ஸ்டாக் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் விண்ணப்பித்து வாங்கிக்கலாம். இது இப்போ விலை 8 ரூபா 69 பைசாவாக இருக்குது. இதுக்கான எக்ஸ்டேட் 9ஆம் தேதி எக்ஸ்டேட்டு. அது வரைக்கும் தான் நீங்கள் உங்கள்கிட்ட அந்த இதில் உங்களுக்கு பங்கு இருக்கணும், கையில் இருந்தால் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஆனால் விண்ணப்பிக்கிற தேதி ஜனவரி 23லேருந்து 30 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்படி நீங்கள் ஸ்டாக்கை வச்சுருந்துட்டு விண்ணப்பிக்காமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டத்தில் இருப்பீங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம போனஸு மற்றபடி இந்த ஸ்ப்ளிட்டெல்லாம் கூட விட்டுறலாம். ஆனால் ரைட்ஸ் இஷ்யூ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னு கேட்டால் இப்போ அவங்க மொத்தத்தில் அவங்க ரைட்ஸ் இஷ்யூ பண்ணி முடிக்கும்போது உங்கள் பங்கோட விலை இப்போ 8 ரூபா 69 பைசாவாக இருக்கிறது 6 ரூபாயாக மாறிடும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ லாபம்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 6 ரூபா ப்ரீமியம் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் ரைட்ஸ் இஷ்யூவை பயன்படுத்திக்கங்க. 1:2 ரைட்ஸ் இஷ்யூ. வீரம் சுவான் எக்ஸ்டேட் ஜனவரி 9ஆம் தேதி. ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன்னால் உங்களுக்கு ஸ்டாக் 8ஆம் தேதி உங்கள் பங்கு உங்கள் கையில் இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. வச்சுருக்கவங்களும் பயன்படுத்திக்கோங்க. புதுசாக வாங்குறவங்க இப்போ விண்ணப்பித்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவு. ஐடிசி பற்றிய விவரங்களை பார்ப்போம். கடந்த வாரம் 2 ட்ரேடிங் செஷனில் கிட்டத்தட்ட 14% ஐடிசி ஸ்டாக் விழுந்திருக்கு. இதுக்கு காரணத்தை பார்ப்போம். என்னென்னு பார்த்தோம்னா என்னை விட உங்களுக்கு காரணம் அதிகமாக தெரிஞ்சிருக்கும். இதில் முதலீடு பண்ணவங்க மிகப்பெரிய நஷ்டத்தில் இருப்பாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி அமலுக்கு வர்ற புகையிலை பொருட்கள் மீதான அரசாங்கத்தின் வரி விதிப்பு மற்றும் சிகரெட்டின் நீளத்தை பொறுத்து கலால் வரி விதிச்சிருக்கிறாங்க. அப்புறம் புதிய GST 2.0 புகையிலை பொருட்களுக்கான GST 28%-லேருந்து 40% உயர்த்தப்பட்டது. இதனால் ஐடிசி ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. பெரும்பகுதி சிகரெட்டை நம்பித்தான் இந்த நிறுவனம் இருக்குது. இதில் சிகரெட் விலைகளை 20%-லேருந்து 40% வரைக்கும் உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஐடிசியை பொறுத்தவரையில். கடந்த வாரத்தில் சிகரெட் வருமானம் முக்கிய பங்கு வகிக்குது. இதனால் இப்போ JP Morgan, கோல்ட்மேன் சாக்ஸு, ஜெஃப்ரி போன்ற 13 தரகு நிறுவனங்கள் ஐடிசியை மதிப்பீடுகளை குறைச்சிருக்கிறாங்க, அதாவது டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க.
ஐடிசி பங்கை விற்றுட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து வெளியே போயிட்டுருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பங்கை வச்சிருக்கிற எல்ஐசி கிட்டத்தட்ட 15% பங்குகளை வச்சுருக்கிறாங்க. 11,460 கோடி ரூபா நஷ்டத்தை சந்திச்சிருக்கிறாங்க எல்ஐசி. இரண்டாவது அதாவது மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி மாறி ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் இருக்கப்போ இதுக்கிடையில் ஜனவரி மாதம் வந்து ஒரு பெரிய பிளாக் டீல் நடந்துச்சு. அதில் வந்து 4 கோடி பங்குகளை BAT பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி வந்து விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. இந்த பிரச்சனையும் சேர்ந்துக்கிருச்சு. மொத்தத்தில் ஐடிசிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் என்னுடைய கருத்து இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வாரமாக எதுவும் இதை பற்றி சொல்லலை. ஏன்னா இது வந்து சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு சில கம்பெனிகளில் இதெல்லாம் நடக்கிறது தான், யதார்த்தமான விஷயந்தான். இதை நினச்சி ரொம்ப நம்ம வருத்தப்படுறதுல எந்த விஷயமுமே இல்லை. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஒரு நிறுவனத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு முதல்ல அந்த நிறுவனத்தை நம்ம லாங் டேர்முக்கு வாங்குறோமா ஷார்ட் டேர்முக்கு வாங்குறோமான்னு முடிவுக்கு வரணும். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறோமான்னு இந்த முடிவை எடுத்துகிட்டு தான் நீங்கள் முதலீடே பண்ணணும். நம்ம வந்து லாங் டேர்முக்கு வாங்கிட்டு டே ட்ரேடராக மாறக்கூடாது. நம்ம ஐடிசியை வாங்கியிருக்கோம்னா 2 வருஷத்துக்கு அமைதியாக இருக்கணும். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை ஐடிசியை பொறுத்தவரை மீண்டு வந்துடும். நல்ல கம்பெனி, பயப்பட வேண்டியது ஒன்றுமே இல்லை. இன்னொன்று என்னடா, உங்கள்கிட்ட இப்போ பணம் இருந்தால் ஆவரேஜ் பண்ணிக்கங்க, பணம் இல்லாட்டி பொறுமையாக இருங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த நியூஸையே பார்க்காம 2 மாதம் இதை பற்றியே கவனிக்காமல் உங்கள் வேலையில் கவனம் செலுத்திக்கிட்டு நீங்கள் பங்கு சந்தையே பார்க்காம இருந்தீங்கன்னா ஐடிசியை பற்றிய நியூஸே உங்களுக்கு இந்த ஒரு கவலையே வந்திருக்காது. காரணம் என்னடா, அது இறங்குறது ஏறுறதையும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்க போய் தான் அவங்க மனசு பாதிக்குது. அந்த நியூஸ் அங்கே சேனலில் என்ன சொல்கிறாங்க ஐடிசியை பற்றி, இந்த சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னு நைட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு எல்லாரையும் சொல்லலை. ஒரு சிலர் பக்குவமாக இருப்பாங்க. எப்படின்னா, சரி வாங்கிட்டோம், லாங் டேர்முக்கு நல்ல நிறுவனம் வாங்கியிருக்கோம், டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, பங்கு விலை இறங்குறது ஏறுறது இயற்கை, பங்கு சந்தையில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும், அதை நம்ம டெய்லி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட் வேலைன்றது அவங்க தெரியும். சில பேர் அந்த பக்குவமில்லாத புது முதலீட்டாளருக்கு வந்து பயப்படுவாங்க. அவங்க பயப்படுறது நியாயம்தான். ஏண்டா 14% விழுந்திருக்கு. அதே மாதிரி வந்து நல்ல நிறுவனம் 30% விழுந்தாலும் நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. திரும்ப அதை மீண்டு வந்துடும். அது வந்து சாதாரண ஒரு நீங்கள் போய் பென்னி ஸ்டாக் வாங்கலை, ஐடிசி வாங்கியிருக்கீங்க. ஐடிசியை பொறுத்தவரை ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி. இதெல்லாம் வந்து அது மீண்டு வந்துடும். அதே சமயம் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, அந்த லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மான்னு முடிவு எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் வாங்கியிருக்க பங்கை ட்ராக் பண்ணாதீங்க. அது என்ன விலையில் இருக்குன்னு பார்க்காதீங்க. கம்பெனி மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வாங்கிட்டீங்க, நல்ல நிறுவனம். ஆனால் நியூஸை தெரிஞ்சுக்கங்க. நான் தெரிய வேணான்னு சொல்லலை. நியூஸை நீங்கள் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு அதோட விட்டுருங்க. அது ஒவ்வொரு சேனல்லையும் போய் டெய்லி பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். அது அவர் என்ன சொல்கிறார் இதை பற்றி கருத்து, இவர் என்ன சொல்கிறார் இதை பற்றி கருத்துன்னு நீங்கள் நிறைய வீடியோ பார்க்குறனால ஐடிசி உடனே ஏற போகிறதில்ல. அப்படியே நீங்கள் வீடியோவே பார்க்காம விட்டோடனே ஐடிசி இறங்க போகிறதும் இல்லை. அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் அமைதியாக பொறுமை காத்துக்கிட்டு நம்ம லாங் டேர்முக்கு வாங்கியிருக்கோம், நம்மகிட்ட இப்போ பணம் இருந்தால் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாட்டி என்ன செய்யலான்னா, இன்னொரு ஐடியா, நல்ல லாபத்தில் இருக்க ஒரு கம்பெனி பங்கை விற்றுட்டு ஐடிசியில் வாங்கலாம். அது புத்திசாலித்தனம். வாங்கிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்புங்க. இந்த வாய்ப்பு அடிக்கடிலாம் உங்களுக்கு கிடைக்காது. இன்னும் இறங்கினா கூட இன்னும் வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்டா 150 ரூபாயிலலாம் 3 வருஷம் ஐடிசி 2 வருஷக்கிட்ட கிடந்துச்சு. அப்போல்லாம் வாங்குறதுக்கு ஆள் இல்லாமலாம் கிடந்திருக்கு. அதனால் நீங்கள் வாங்கிட்டு பொறுமையாக இருங்க. அடுத்த வருஷம் நம்ம பார்க்கும்போது 600 ரூபாயில 700 ரூபாயில இருக்கும். நமக்கே சந்தோஷமாக இருக்கும். இந்த கவலை நமக்கு தேவையில்லாத கவலை. நம்மளாக இதை எடுத்துக்கிறோம். ஏண்டா நான் பார்க்குறேன் இந்த ஐடிசியை பற்றி பேசுகிறதுலாம் வியூஸ் அப்படி ஏறுது. என்னென்னா, ஐடிசியை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு, அவரோட கருத்து என்ன, எவரோட கருத்தும் இங்கே எதுவும் எடுபட போகிறதில்ல. நம்மளோட கருத்து என்னென்னா, லாங் டேர்முக்கு வாங்கிட்டோம். இது விஷயம் என்னென்னா, ப்ராப்ளம் என்ன, பெருசாக சின்னதாக அதை மட்டும் பார்க்கணும். கம்பெனியில் பெரிய இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஸ்டாக்கை விற்றுட்டு வெளியே வர தவிர வேறு வழி இல்லை. அதே சமயம் இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயங்க. பங்கு சிகரெட் விலை ஏற்றுறாங்க, ஏன்னா நாட்டுக்கு நல்லதாக அவங்க சிகரெட் விலை ஏற்றுனா. ஆனால் அதையும் ஐடிசி மீண்டு வரும், அதையும் மீண்டு வரத்தான் போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள். ஆனால் வந்து இப்போ என்ன, அவங்க விற்றுட்டா போயிட்டு போகிறாங்க. திரும்ப இங்கே இந்தியாவில் வாங்குறதுக்கு நான் ஆள் இல்லையா? இந்தியா பெரிய மக்கள் சக்தி கொண்ட நாடுங்க. வாங்குறதுக்கு ஆள் நிறையா இருக்கிறாங்க. இது இறங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஐடிசியை பொறுத்தல நான் இது ஐடிசிக்காக பேசலை, மொத்த எல்லா கம்பெனிக்கும் இதுதான். நீங்கள் ட்ரேடராக இருக்கீங்களா இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னு பார்த்துக்குங்க. ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பாருங்கள். உங்களுக்கு பார்த்து ஆகணும். நாளைக்கு விற்கணும், இன்றைக்கி வாங்கணும், நாளைக்கு விற்கணும். இல்லை டெய்லி டே ட்ரேடராக இருந்தால் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் பங்கு சந்தையை. ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் பங்கை வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். அடுத்த வாய்ப்பு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள். அதை பற்றி தான் நம்ம வீடியோவே போடுறோம். நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ பார்த்தா கூட அதில் ஒரு பங்கை தேர்ந்தெடுத்தால் கூட நீங்கள் ரொம்ப சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு ஜெயிக்க பாருங்கள். மனசை குழப்பி மனநிலையை வீணாக்காதீங்க, தூக்கத்தை கெடுக்காதீங்க. சில பேர் இந்த ஐடிசி இறங்கிருச்சுன்னு புது முதலீட்டாளர்களாக ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் மெயினாக நான் இவ்வளோ பேசுகிறேன்.
நீங்கள் புரிஞ்சுக்கங்க, மனசை அமைதிப்படுத்துங்க, அது ஏறிடும் பங்கு மறுபடியும். அதனால் இப்போ பணம் இருந்தால் ஆவரேஜ் பண்ணுங்கள், பணம் இல்லாட்டி பேசாமல் விட்டுட்டு இருங்க. இதுதான் என்னை ஐடிசியை பொறுத்தவரை என்னோட கருத்து. ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 5% விழுந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா பல்வேறு காரணங்கள் இருக்குது. ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியில் பிரச்சனை, வெனிசுலா அதிபர் கைது செய்யப்பட்டது, அப்புறம் அமெரிக்காவோட டேரிஃப், இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அதே சமயத்தில் எல்லா காரணங்களும் இருந்தாலும் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நல்லா ஏறிச்சு பங்கோட விலை இந்த ஒரு வாரத்தில். அதில் வந்து பெரிய முதலீட்டாளர்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. நிறுவனத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவாங்க. தெரியாத இந்த சிறு முதலீட்டாளர்கள் உள்ளே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு தான் நம்ம நவம்பர் 28 ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து ரிலையன்ஸ் என்ன விலைக்கு வாங்கலாம், ஏன் அந்த விலைக்கு வாங்கணும், அது எவ்வளோ விலைக்கு போயிட்டு எப்படி வரும், எல்லா விவரமே நீங்கள் பேசியிருக்கேன். நான் அந்த வீடியோவை பார்த்துருந்தேன். ஒருத்தவங்க கூட நஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்க, பொறுமையாக இருந்திருப்பீங்க. அதனால் வீடியோவை கவனிச்சுட்டு பார்த்துக்கிட்டு வாங்க. ஏண்டா 600க்கு மேலே போகும், அதே சமயத்தில் கீழே வரத்தான் செய்யும்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் பார்த்துக்கங்க. அப்போ நான் வந்து 1480 முதல் முறை வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தேன். அதே தான் இப்போயும் சொல்கிறேன். அதே வாய்ப்பு தான், கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரவும் பயன்படுத்திங்க. ஏண்டா அதில் வந்து விற்பனை வளர்ச்சி ரொம்ப மோசமாக இருக்குது. 2.67% ஆண்டுக்காண்டு விற்பனை வளர்ச்சியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ ஏற்றம் வந்து நியாயமான ஏற்றம் இல்லை. அதனால தான் தெரிஞ்ச முதலீட்டாளர்கள் வந்து விற்றுட்டு வெளியே போகிறாங்க, இறங்கவும் வாங்கிக்கலாண்டு. சிறு முதலீட்டாளர்கள் ஏறுதுன்னு சொல்லி சந்தோஷத்தில் மேலும் மேலும் வாங்கிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி வாங்கி நஷ்டப்பட்டவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். நவம்பர் 28 நீங்கள் ரிலையன்ஸ் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் நஷ்டமும் பட்டிருக்க மாட்டீங்க, நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. அதனால் நம்ம சொல்கிற நிறையா நிறுவனங்கள் வந்து ஒரு சில நிறுவனங்களை தவிர நிறையா நிறுவனங்கள் வந்து அந்த விலைக்கு வந்துட்டு திரும்ப போயிருக்கு. அதை நீங்கள் கவனத்தில் வைங்க. தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடச்சிருக்கும், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் பெனிஃபிட் கிடைக்கிறத விட நீங்கள் பாதுகாப்பீங்க உங்களோட பணத்தை. நீங்கள் போய் இப்போ விலை கொடுத்து போய் உள்ளே போய் சிக்காமல் தப்பிச்சிறதுக்கு தான் நம்ம வீடியோ போடுறதே. நம்ம அதை நீங்கள் கருத்தில் கொண்டு தான் நம்ம வீடியோவே நம்ம தயார் பண்ணுறோம். அதனால் நீங்கள் நஷ்டப்படக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். ஒரு சிலதில் என்னை மீறி வரத்தான் செய்யும். அதுக்காக நான் வந்து கடவுள் கிடையாது, நான் மனுஷன்தான். அதனால் என்னால் கணிப்பு முடிஞ்ச அளவுக்கு நான் கணிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. அதுக்கு உதாரணம் நிறையா கம்பெனி சொல்லலாம். இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து பாருங்கள், 600 யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய நஷ்டத்தில் இருப்பீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் நம்ம நல்லா இறங்க ஒரு நிறுவனத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது கீழே இறங்குதுன்னா கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க. நீங்கள் ஐடிசி 500 வச்சுருந்தீங்கன்னா கவலைப்படணும். 400 வாங்கினவங்க பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு நிறுவனம் 15% 20% இறங்குறது சாதாரண விஷயங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோக்குள்ளே கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 600க்கு மேலே போயிட்டு திரும்ப வரும்னு சொன்னேன், அதேமாதிரி வந்திருக்காது. அதை நீங்கள் பார்த்து பயன்படுத்திங்க. அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். இதே மாதிரி ஏர்டெலுக்கு சொல்லியிருக்கேன், சிடிஎஸ்எலுக்கு சொல்லியிருக்கேன், எல்லா நிறுவனத்துக்கும் சொல்லியிருக்கேன். ஆனால் உடனே நான் சொன்னோடனே பங்கு விலை ஏறும். அப்போ நீங்கள் நினைப்பீங்க இவர் வந்து இந்த விலைக்கு சொல்கிறாரு, இது 10% ஏறிடுச்சு, மிஸ் பண்ணிட்டோமே வாய்ப்புன்னு. கிடையவே கிடையாது. அது ஏறிட்டு திரும்ப அந்த போன பஸ்ஸு மதுரையிலேருந்து சென்னை போயிட்டு திரும்ப மதுரைக்கு வரும். நீங்கள் வேணால் பாருங்கள். அது வந்து விழுப்புரம் வரைக்கும் கூட போயிட்டு திரும்ப வந்து சென்னை போகாமல் திரும்பி மதுரை வந்துடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பொறுமை தான் முக்கியங்க. அப்படியே அந்த வராட்டி கூட விட்டுருங்க, அது போயிட்டு போகுது. நம்ம நினச்ச விலைக்கு அது வந்தால் வாங்குவோம். ஏன்னா நம்ம நியாயமான விலையை ஒன்று முடிவு பண்ணுறோம். அந்த விலைக்கு அது வரலைன்னா அது வந்து நம்ம இது இல்லை, நம்ம வந்து நமக்கு தேவையான விலை குறைச்ச விலைக்கு தான் நம்ம வாங்கணும். அதனால் அது இல்லாட்டி வேறு கம்பெனியை பார்க்கலாம். இதுதான் என்னோடய கருத்து. நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க. இன்ஃபோசிஸ் வந்து அதோட மூன்றாம் காலாண்டு முடிவுகள் வந்து 14 வருது. அதுக்கு முன்னால் பங்கு விலை கொஞ்சம் டிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் முறை வாய்ப்பு 1560 இருக்கிறதா பார்க்குறேன். அது ரிசல்ட்டுக்கு முன்னாடியோ அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறமா அந்த விலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்முக்கு வச்சுக்கிறவங்க கவனித்து பயன்படுத்திக்கங்க. அப்புறம் வந்து இந்தியன் ஹோட்டல் ரொம்ப நாளாக நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம், வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. நவம்பரில் வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தினவங்க லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்ப்போம். 690 முதல் முறை வாய்ப்பு இருக்கிறதா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது வந்து லாங் டேர்முக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நிறுவனம் இந்தியன் ஹோட்டலு. கிடைச்சா பயன்படுத்திக்கங்க. அப்புறம் கோடாக் மஹிந்திரா பேங்க் வந்து நம்ம ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிக்கிறதா பார்த்துருந்தோம். ஜனவரி 14 நினைக்கிறேன் எக்ஸ்டேட்டு. அதுக்கு முன்னால் உங்களுக்கு பங்கு விலை இறங்குச்சுன்னா வாங்கி லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணுறப்ப விலை கொஞ்சம் ஏறும். ஆனால் இப்போ நல்லா இறங்கிக்கிட்டு வருது. அதாவது 2060 வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். ஜனவரி 14க்கு முன்னாடி 2060 வாய்ப்பு கிடச்சின்னா பயன்படுத்திக்கங்க. ஸ்ப்ளிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. கோல் இண்டியாவோட துணை நிறுவனமான பிசிசிஎல்லோட ஐபிஓவை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐபிஓவில் விருப்பம் இல்லாதவங்க இந்த இதை ஸ்கிப் பண்ணிக்கங்க. பிசிசிஎல் பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட்
அதாவது இது தாய் நிறுவனமான கோல் இந்தியாவுடைய சப்சிடரி நிறுவனமாக இருக்கிறாங்க. இதனுடைய 100% பங்குகளை ஆஃபர் ஃபார் சேல் OFS வழியாக விற்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த IPO மூலமாக இதில் முக்கியமான IPOவாக இருக்குது இந்த வருஷத்தில். BCCL உடைய ஃபைனான்சியல் பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டின் நிதியாண்டில் மொத்த வருவாய் அதாவது ரெவென்யூ 13,802 கோடியாக இருக்குது. நிகர லாபம் 1,204 கோடியாக இருக்குது. ஆனால் நிறுவனத்துடைய செலவுகள் 2024ஓட ஒப்பிடும்போது 21% அதிகரிச்சிருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கலாம். அதே சமயம் 2030ஆம் ஆண்டுக்குள்ளே உற்பத்தியை 54 மில்லியன் டன்களாக உயர்த்த திட்டமிட்டிருக்கிறாங்க. நீண்ட கால கடனை பூஜ்ஜியமாக மாற்றவும் திட்டம் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கணும். இந்த IPO விற்பனை மூலம் கோல் இந்தியாவுக்கு எதிர்பாராத லாபம் 605 கோடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஸ்யூ சைஸ் பார்க்கலாம். 1071 கோடி மொத்த பங்குகளின் எண்ணிக்கை 46 கோடியே 57 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸு. ப்ரைஸ் பேண்டு பார்க்கலாம். குறைந்தபட்ச விலை 21 ரூபா, அதிகபட்ச விலை 23 ரூபா ஒரு பங்குக்கு நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூவை பொறுத்தவரையில் 10 ரூபாயாக இருக்குது. IPOவில் விண்ணப்பம் செய்ய ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் நாள், ஜனவரி 10ஆம் தேதி சனிக்கிழமை, ஜனவரி 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும் விடுமுறை தினங்களாக இருப்பதால் ஜனவரி 12ஆம் தேதி திங்கட்கிழமை விண்ணப்பிக்க 2ஆம் நாள், ஜனவரி 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 3ஆம் நாள். இந்த 3 நாட்களும் நம்ம விண்ணப்பிக்கலாம். ஜனவரி 14ஆம் தேதி புதன்கிழமை நமக்கு ஒதுக்கீடு விவரம் தெரிய வந்துடும். IPOவில் கிடைத்தவர்களுக்கு ஜனவரி 15ஆம் தேதி அவர்களது டிமேட் கணக்கில் பங்கு வரவு வைக்கப்படும். IPOவில் கிடைக்காதவர்களுக்கு அதே நாளில் ஜனவரி 15ஆம் தேதி அவர்களது வங்கி கணக்கிற்கு பணம் திருப்பி செலுத்தப்படும். ஜனவரி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பங்கு NSE மற்றும் BSEயில் பட்டியலிடப்படும். உங்களால் விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். ஒதுக்கீடு விபரம் பார்க்கலாம். QIB குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ், தகுதி வாய்ந்த நிறுவன வாங்குபவர்களுக்கு 50% அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட பாதியை. NII நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், நிறுவனம் அல்லாத முதலீட்டாளர்களுக்கு 15% ஒதுக்கியிருக்கிறாங்க. ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ், சில்லறை முதலீட்டாளர்களுக்கு 35% ஒதுக்கியிருக்கிறாங்க. அதிகமாக ஒதுக்கியிருக்கிறாங்க ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு. IPOவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் லாட் சைஸ் பார்க்கலாம். ஒரு லாட் 600 ஷேரு, கிட்டத்தட்ட ஒரு லாட் 13,800 ரூபா வருது. ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஒரு லாட்லேருந்து 14 லாட் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 1,93,000 ரூபா வருது 14 லாட்டு. 1,93,200 ரூபா வருது 14 லாட்டு. பெரிய முதலீட்டாளர்களுக்கான லாக்இன் பீரியட் பார்ப்போம். 30 நாள் முடிவில் 50% பங்குகளை அவங்க நினச்சா விற்கலாம். அதுக்கான டைம் பிப்ரவரி 13ஆம் தேதி முடிவடையுது. அப்புறம் அடுத்த லாக்இன் பீரியட் 90 நாளில் முடிவடையுது. ஏப்ரல் 14ஆம் தேதி அவங்க நினச்சா அந்த பங்குகளை விற்கலாம், 50% பங்குகளை. மொத்தம் இந்த லாக்இன் பீரியடு டேட்டை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். ஏன்னா வாங்க போகிறவங்க IPOவில் கிடைக்காம போனவங்க வாங்கணும்னா இந்த மாதிரி லாக்இன் பீரியட் முடிகிற டைமில் பங்கு விலை இறங்கும். அப்போ வாங்கிக்கிட்டு லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கலாம். 13 ரூபாயா இருக்குது நேற்று கிரே மார்க்கெட் ப்ரீமியம். கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு 13 ரூபா. 56% ப்ரீமியமில் வர்த்தகமாயிட்டிருக்கு. லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்முக்கு வச்சுக்கிறலாம். நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனம். நீங்கள் வாங்கி ஒன்ஸ் லாங் டேர்முக்கு விட்டுறலாம். இறங்கினா மறுபடியும் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். பங்கு லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்முக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்குங்கிறது என்னோட சொந்த கருத்து. நீங்கள் நல்லா யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.